திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் நம்முடைய இணைப்பில். வணக்கம் சார், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பு? இந்த தீர்ப்பு நல்லபடியாக வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்த சம்பவம் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்றது. இதை கண்டும் காணாமல் அவர் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்து அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் இந்த வழக்கு நடத்துவதற்கு தமிழக அரசு சிபிஐக்கு உதவியுடைய விளைவாக இன்றைக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல பரங்கிமலை ரயில்வே நிலையத்திலே ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட போது அந்த வழக்கையும் அரசாங்கம் தமிழக அரசு மிக துரிதமாக நடத்தி தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுபோல குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால்தான் இது ஒரு பாடமாக அமைந்து சமுதாயத்தில் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட தீர்ப்புகள் அமையும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட. இந்த வழக்கறிஞராக இந்த வழக்கினுடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை விவரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தண்டனை முழுமையா நான் தெரியல, படிக்கல. ஆனால் இது எந்த கன்விக்ஷன் இஸ் கன்விக்ஷன். ஆக இந்த தீர்ப்புகள் தான் சமுதாயத்தில் இது போல தீர்ப்புகள் வருகிற போதுதான் மற்ற வழக்குகள் வந்து அதை இப்ப வழக்கு நடத்திய வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் எந்த லக்குனாவும் இல்லாமல் எந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வராம இந்த வழக்கை நடத்தி வெற்றிகரமாக நடத்திய வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. நேப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு மிக்க நன்றி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது.